Peppers Entertainment Television. Turn on the heat. Building strong, basement வந்து weak. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். நான் உங்களோட நண்பன் முல்லை தனசேகரன். வாரம் 6ஆவது வாரத்தோட சூப்பரா போயிட்டு இருக்கு, பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கேட்குற சின்ன சின்ன கேள்வி கூட அவங்க சூப்பரா அழகா பல விதமான பதில்கள் சொல்றாங்க. அதை பார்க்கறதுக்கு நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கு, சிரிக்கிற மாதிரி இருக்கு, சிந்திக்கிற மாதிரி இருக்கு. வாங்க இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு போலாம். இது உங்கள் அபிமானத்திற்குரிய நிகழ்ச்சியா மலர்ந்துகிட்டு இருக்கு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். வாங்க போவோம். பிளாட்னா தமிழ்ல என்ன? தண்ணி அடிச்சிட்டு அடுக்குமாடி சொல்றாங்களே அதுவா? அபார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? எப்படி சொல்றதுன்னு தெரியல. குடியிருப்பு. பிளாட்னா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. பில்டிங் தான் மன ஒரு கட்டிடம். ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங். செக் பண்ணி சொல்லுங்க. நீங்க பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் பண்ணுங்க. ஓகே ரைட். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? என் பேர் விக்னேஷ். நான் பிரசிடென்ஸ் காலேஜில் படிக்கிறேன். உளுந்தூர்பேட்டை. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? ஏதோ அடுத்து சொல்ற மாதிரியே சொன்னீங்களே. நமக்கு விளம்பரம் பிடிக்காது. ராஜேஷ். சரி, பிரசிடென்ஸில் படிக்கிறேன். பிகாம் சிஎஸ் பண்ணுறேன். தேர்ட் இயர் படிக்கிறேன். ஸோ இது சைதாப்பேட்டை ஹாஸ்டல் தான் இருக்கு. ஓகே. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. ஷர்லன் தேர்ட் பிகாம் சிஎஸ் பிரசிடென்சியல் தான் படிக்கிறேன். ஜே தினேஷ் தேர்ட் பிகாம் சிஎஸ் படிக்கிறேன். சைதாப்பேட்டில் தான் தங்கியிருக்கேன். முடிய பார்த்தாலே தெரியுது நல்ல மூட்ல இருக்க. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஃப்ளாட்னா தெரியுமா உங்களுக்கு? ஃப்ளாட் நிலம். ஆமா ஆமா, FLAT ஃப்ளாட். ஃப்ளாட்னா தமிழ்ல என்ன? ஃப்ளாட்னா குடியிருப்பு வீடு. தமிழில் வந்து வந்துட்டேன். என்ன சொல்றது? அதை நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. குடியிருக்கிற வீடு. குடியிருக்கிற வீடு. ஃப்ளாட்னா தமிழ்ல டக்குன்னு வந்துட்டா இப்படி கொஞ்சம் யோசி விடுங்களேன். அடடடா, மூதேவி அருவாளோட வந்து நிக்குதே. அங்க கேட்டு வரல ஒரு யோசிச்சு வைப்பாரு. சொல்லுங்க தலைவா, இப்ப சொல்லுங்க. ஃப்ளாட்னா குடியிருக்கும் கட்டிடம். குடியிருக்கும் கட்டிடம். பிளாட்னா நிலம்னா நிலம். அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. இப்ப சொல்லுங்க. தங்கும் இடம். தங்கும் இடம். எது வேணுமோ வச்சுக்கப்பா. ஓகே, உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். கரெக்டா சொல்றாங்க. நீங்க இந்த பக்கம் ஒன்னும் ஆட்டக்கானா? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங். பேஸ்ட் பேஸ்டா இருந்தாலும் பேஸ்ட் பேஸ்ட் பார்த்தா பேசுறேன். சரி, ஓகே. உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. என் பேர் தீபா. நான் பிகாம் சிஎஸ் படிக்கிறேன். என் பேர் வெளிச்சம்மி, பிகாம் சிஎஸ் பண்றேன். என் பேர் அஜித் குமார், பிரசிடென்சி காலேஜ் படிக்கிறேன். பிகாம் படிக்கிறேன். என்ன பேரு? அஜித் குமார். கை தட்டணும் இந்த இடத்துல அவங்க எல்லாம். என் பேர் சிராஜ், NSS ஸ்டூடெண்ட் ஆகிறேன். பிகாம் சிஎஸ் ஸ்டூடெண்ட். சூப்பர். என் பேர் சிவா, பிகாம் படிக்கிறேன். பிரசிடென்சி காலேஜ். என் பேர் சதீஷ்குமார், மாநில கல்லூரியில ஒரு மாணவனா இருக்கேன். ஓ மை காட். கல்லூரியில் ஒரு மாணவனாக இருக்கிறேன். என் பேர் ஹென்றி, பிகாம் சிஎஸ் படிக்கிறேன். கிரியா? ஹென்றி. ஹென்றி. ஹென்றி ஒரு நல்ல பேர் இல்ல? அவர் யார்? அவரு ஹென்றி அவர் சயின்டிஸ்ட். அதே போல நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகீங்க. இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். சூப்பர், ரைட். சூப்பர் 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 சூப்பர். எல்லாமே படிக்கிற பிள்ளைங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஃபிளாட்னா தமிழ்ல என்ன? அதான் ஃபிளாட்னா தமிழ்ல என்ன? பிளாட் ஒரு கட்டிடம். ஒரு கட்டிடம். எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல மாப்ள. இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவசரப்படாதீங்க. கட்டிடம். வெறும் கட்டிடம். அவங்க ஒரு கட்டிடம், நீங்க வெறும் கட்டிடம். அடுக்குமாடி கட்டிடம். அடுக்குமாடி கட்டிடம். பிளாட்னாவா? நான் உனக்கு 24 hours டைம் தரேன். நல்லா யோசிச்சு முடிவெடு. FLAT. பிளாட்டா? அப்ப வந்து கட்டிடம். அப்ப வந்து கட்டிடம். அப்ப இப்ப என்ன? இப்போ வந்து பிளாட். சரி, பிளாட்னா தமிழ்ல என்ன? அதாவது ஹவுசிங் போர்டு. ஹவுசிங் போர்டு தமிழ்ல. ஆமா தமிழ்ல. அப்படியா? உனக்கே இது ரொம்ப டூ மச்சா தெரியல. இத்தனை நாளா உனக்கு இது தோணவே இல்லையாடா? தெரியாத மாத்திட்டாங்களா? கட்டிடம். கட்டிடம். கோட்ரஸ். பில்டிங் கட்டுவாங்களா? அபார்ட்மெண்ட். கோட்ரஸ். ஒழுங்கா தானே இருந்தீங்க, திடீர்னு எங்க இருந்துடா வருது? தமிழ்ல பிளாட்னா தமிழ்ல வந்து கோட்ரஸ். தனி வீடு. தனி வீடு. தனி வீடுப்பா. பிளாட்னா தனி வீடு.
என்னடா என்ன ஹீராக்கம்ட்டு எல்லாரும் இவனை பார்க்க வச்சுட்டான். ஓகே ரைட்டு. படிக்கிற பிள்ளைங்க தான் 1 2 3 4 5 6 7 பேர் 7 பேரும் 7 விதமா சொல்லியிருக்காங்க. உங்க மனசுல எது படுதோ அதை எடுத்துங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். பேஸ்ட் மட்டும் பேஸ்மெண்ட் வீக். சரிதான். ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி பண்ணலையே. இப்போ உங்க பேர் என்ன ஊர் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. அஜித் குமார். அஜித் குமார் சொல்லிட்டார் பேரு. என்ன படிக்கிறீங்க? +1. எங்க? ஹை ஸ்கூல் அங்க. ஹை ஸ்கூல் அங்க. சிவா மன்லி ஹை ஸ்கூல் 9th ஸ்டாண்டர்ட். அடடடடட நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இது இந்த ஹைஸ்கூல் பேர் தான ஸ்பைக்காடா இதான். இதுவா ஸ்பைக்கு? அதென்ன தலைமையில கீரி புள்ள படுத்துருக்குது. ஆமா. ஏய் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்காது. ஒண்ணுமே பண்ணவனே. சுலி சூப்பர்யா. சீனு மன்லி ஹை ஸ்கூல். ஓகே. எத்தனாவது? 9th. ஓகே. ஆனந்த் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ். சூப்பர். வேலை செய்யறேன் மெக்கானிக்கல். எங்க? இங்கதான் மணலி. அப்படியா? ஓகே. சுரேஷ் திருநெல்வேலியில இருந்து வரேன். ஸ்டாஃப் ஒர்க் பண்றது. எங்க? கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கேன். கவர்மெண்ட். இவனை விடாத. ஆர் பாலசுப்ரமணியன் கோபாலபுரம். சூப்பர். என்ன பண்றீங்க சார்? நான் ரியல் எஸ்டேட் பண்றேன். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க. பிளாட் அப்படின்னா தமிழ்ல என்ன? பிளாட்னா தமிழ்ல என்ன? இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ. இடம். இடம். அவன் சொன்னான்னு சொல்லிட்டியா? இல்ல உனக்கே தெரியும். அதான் இடம் எல்லாரும் தெரியும். எனக்கே தெரியும்டா அப்படின்றவள தம்பி. ஓகே. பிளாட் நானே. வீடு. இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. தமிழ் சொல்லுங்க. பெரிய இடம். ஓ. ஃபிளாட்னா ஒரு மொத்த வீடு இருக்குதா ஃபிளாட். ஒரு 10 5 மாடி 6 மாடி அதான் ஃபிளாட். இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க. 50 60 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஒண்டியால தின்னு தீத்துடுவோம். ஃபிளாட்ஸ்ல ஒரு காலியான இடம். காலியான இடம். பிளாட். நீங்க சொல்லுங்க. பிளாட்னா வெறும் தரைக்கு பேர் தாங்க பிளாட்னு பேரு. ஸோ அடுக்குமாடி குடியிருப்புக்கு ஃபிளாட் இல்லை. அதுக்கு பேர் அடுக்குமாடி வீடு இருப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஃபிளாட்னா தமிழ்ல என்ன? வெறும் தரை. இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற. தரைமட்டமா இருக்கிறதுக்கு சமமா இருக்கிறதுக்கு பேர் தான் ஃபிளாட்னு வாங்க. ஓ ஃபிளாட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சமமா இருக்குது சமமானது. ஓகே. அவர் கை கொடுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. கை கொடுங்க. கை தட்டுங்க. அப்படியே கை தட்டுங்க. ரைட். அப்படியே எனக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. கை கொடுங்கன்னா என்ன மடிச்சா கை கொடுத்துருப்பா. அதான் சரியான பதில் வச்சுங்கப்பா. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங். எல்லாம் சேக் பண்ணி சொல்லணும். ஒரே மாதிரி சொல்லணும். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் சேக் ஆக மாட்டேங்குது. அவரு ரெக்கார்ட் டான்ஸர் அவரு. சரி ஓகே. உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். வெங்கடேஷ். போரூர். எங்க இருந்து வரீங்க? போரூர் எந்த இடம்? ஆலம். சரி. என்ன பண்றீங்க? மெக்கானிக். ஓகே. வேலூர் சார். பள்ளிகொண்டாங்க. பேரு? சுரேஷ். ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அறந்தாங்கில இருந்து என்ன பண்றீங்க? இங்க இப்போதைக்கு பீச்ல இருக்கேன். இப்போதைக்கு பீச்ல இருக்கீங்க. போதுமா? அண்ணன் கலாய்க்கிறாரு. ஆமா ஆயிப்போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். இல்ல நீங்க சரியா கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவேன். அப்போ நான் தப்பா கேட்டதுனால நீங்க சரியா சொல்லல. கருப்பே கிங்கடா அப்படின்னு வச்சுக்கோ. சரியா போச்சு போங்க. சரி அப்புறமா கரெக்டா வரேன் இருங்க. உங்க பேர் என்ன? தினேஷ். என்ன பண்றீங்க? விழுப்புரம் நேட்டிவ். இங்க அமிர்தாவுல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிட்டு இருக்கேன். சூப்பர். எம் பூமிநாதன். சொந்தூர் மதுரை. என்ன பண்றீங்க? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஹோட்டல். உங்க பேரு? தாமோதரன். என்ன ஊரு? நெய்வேலி. இப்போ அண்ணங்கிட்ட வருவோம். என்ன வேலை செய்றீங்க? அதான் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன். இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற. ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கீங்க. இல்லங்க இப்ப எல்லா லேடிஸ் கேட்கும்போது ஹவுஸ் ஒய்ஃப் படிச்சது மாதிரி நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்னு சொல்றாங்கல்ல. அது மாதிரி நான் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கேன். ஒய்ஃபுக்கு வண்டி ஓட்டுறேன். வீட்டுக்கு சாமான்சிட்டு வாங்கிட்டு போறேன். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போறேன். சம்பளம் இல்லாம ஒரு வேலைக்காரன் வீட்டுக்கு. ஒரு மாதிரி எல்லாம் கை தட்டுங்க. நல்லா உங்களை பெரிய விஷயம் இல்ல. இதுதான் எல்லா வீடுகளையும் நடக்கிற சங்கதி. எல்லாரும் இல்ல பொசிஷன் ஆனா சொல்ல மாட்டாங்களே. உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காங்களே, நீ தாங்குவியா? சூப்பர்ண்ணே. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். பிளாட்னா தமிழ்ல என்ன? PLOT. பிளாட்னா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. தெரியல. பிளாட்னா மனை. 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 பிளாட். கீழே ஒரு தண்ணி அடிச்சு. தூரத்துல இருந்து பார்த்தா காரா சேவுக்கு கண்ணாடி போட்டா மாதிரியே இருக்கு. ஓ பிளாட் ஆயிடுச்சு. மட்டையாகுது. அது மட்டையாகுது. அது மட்டையாகுது. அது வந்து நீங்க சொல்றது பிளாட் இல்ல வருது. ஆமா அதுதான் பிளாட். பிளாட். நம்ம தண்ணி அடிச்சா கீழே நான் சொல்றது பிளாட். PLOT. பிளாட் இல்ல பிளாட். ஆஹா சூனா போனா
ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. பிளாட்டுன்னா சாப்பிட்ற பொருளா? ஆறு கேட்கறதையும் கேட்டுப்பட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். அது பிளாட். என்னப்பா அதான் நீங்க சொல்லுங்க. வீட்டுமனை. வீட்டுமனை. அதேதான். டேய் இந்த டக்கால்ட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத. அதேதான். காலிமனை. 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 சரிதான். ஓகே. ஏதோ இப்ப புதுசா யோசிச்சு ஃபர்ஸ்ட் வந்து மனை சொன்னீங்களா, இப்ப காலியை சேர்த்துக்கிட்டீங்க. வேணும்னா சேர்த்துங்கப்பா, இல்லைன்னா விட்டுருங்க. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் டிவில இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் சொல்லுங்க. ஆமா. உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க? என் பேரு மூர்த்தி. குராம்பேட்ல வேலை பாக்குறேன். எங்க? குராம்பேட்டை எம்ஐடி கேட் இருக்குல்ல? ஆமா ஆமா. எம்ஐடி கேட்ல ஒர்க் பாக்குறேன். சூப்பர் சூப்பர். உங்க பேர் என்ன? மூர்த்தியா? ஆமா ரைட். என் பேர் சுகுமாரன். எம்ஐடி கேட்ல ஜூஸ் கல்ல வேலை பாக்குறேன். ஜூஸ் கல்ல வேலை பாக்குறேன். என் பேர் சொல்லுமா? ஆமா சொல்லுங்க. என் பேர் வந்து குட்டி சுந்தர், லாரி டிரைவர் ஆகுறேன். குட்டி சுந்தர் லாரி டிரைவரா? ஆமா. ரொம்ப பேர் லாரி இப்படி இருக்கு ஓட்டுறாப்ல. பேரு கார்த்திக். ஒலிம்பிக்ல வேலை செய்யறேன். ஒலிம்பிக்ல? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கலிசட பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? காடு கம்பெனி கல்யாண ஒலிம்பிக்லயா? ஒருவேளை ஒலிம்பிக் போட்டியில கலந்துக்கிறீங்களான்னு பார்த்தேன். சரி ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. பிளாட்னா தமிழ்ல என்ன? PLOT. பிளாட்னா தமிழ்ல என்ன? தெரியலங்க. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றேன். ஏய் மனால நிக்க வச்சிக்கிறேன். பிளாட்னா பில்டிங். பில்டிங் தான். நான் மனை. வீட்டு மனை. வீட்டு மனை. இல்ல இல்ல. பிளாட்னா தமிழ்ல என்ன? வீட்டு மனை. வீட்டு மனை. வீட்டு மனை. ஓகே. வீட்டு மனை வீட்டு மனைன்னு சொல்றாங்க. கரெக்டா இருந்தா எடுத்துக்கிடுங்க. இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங். உங்க பேர் பாத்துறீங்களா? ஆமாப்பா பாத்துருக்காங்க. சரி உங்க ஊர் என்ன? என்ன பேர்? என்ன பண்றீங்க சொல்லுங்க பாப்போம். ஊர் வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டை. கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் வேலை செய்றேன் நான். சூப்பர் சூப்பர். பேர் சுரேஷ். சுரேஷ். சார் பேர் என்ன? சார் பேர் உதயா. உதயாவா? அம்பரே உதயா இல்லையா? அப்ப என்ன? நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி இப்ப சொல்ல வேணாம். செல்லக்குட்டியா? உங்க பேர் வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க? செல்லக்குட்டின்னு கூப்பிடுவாங்களா? கண்ணுக்குட்டின்னு கூப்பிடுவாங்களா? என்ன கூப்பிடுவாங்க? சொல்லு. சொல்ல மாட்டியா? எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத சேராத. வீடு எங்க பாக்குது? நம்ம வீடு எங்க சொல்லு. நான் சொல்ல முடியாது போடா டேய் அப்படின்னு. பேர் சௌந்தரி. சௌந்தரி. சௌந்தர்யா. சௌந்தர்யா. சரி சரி. என்ன பண்றீங்க? வீட்ல ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க. என்ன ஊர் நீங்க? தண்டையார்பேட்டை. தண்டையார்பேட்டை. அக்கா உங்க பேர் என்ன? ரேவதி. ரேவதி. நீங்க என்ன பண்றீங்க? நான் வேலைக்கு போறேன். எங்க? எக்ஸ்போர்ட்ல சார். எக்ஸ்போர்ட்ல வேலை செய்றீங்க. என்ன இருக்கீங்க? டெய்லரா இருக்கீங்க. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலத்துற ராசா. சரி ஓகே. இப்போ வந்து என்ன டெய்லரா இருக்குன்னு அவங்க சொல்லி தராங்க. ரைட் விடுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். அதாவது பிளாட் இருக்குல்ல, PLOT. பிளாட்னா தமிழ்ல என்ன? அக்கா சொல்லுங்க பாப்போம். ஆஹா இது வேறயா? பிளாட்ல அந்த அடுக்குமாடி சொல்றாங்களே. அடுக்குமாடி சொல்றாங்களே அதுவா? அதான் பிளாட் PLOT. நீங்க தான் சொல்லணும். நான் ஆங்கிலத்துல சொல்றேன், தமிழ்ல சொல்லணும். மணல் சொல் தமிழ்ல. மணல். மணலா? நீங்க சொல்லுங்க. மனை தானே? மனை. மனை கரெக்ட் கரெக்ட். மனை கரெக்ட். என்ன சார் தப்பா சொல்றீங்க அக்காவை? அவங்க மணல் தானே. மனையில மணல் எல்லாம் சேர்ந்த மாதிரி தானே வரும். எல்லாம் சேர்ந்தது தானே பிளாட்ன்றது. சரிதான். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? ஏங்க ரொம்ப அடுத்த ஊர்ல போய் தள்ளினா கேமராமேன் எப்படி இப்படி வாங்க. ரேவதியா? பிளாட்னா தமிழ்ல என்ன? மனை. மனை. கேட்டுட்டீங்க போல இருக்கு. நல்லா படிப்பாங்க. படிக்கிறதுனால கேட்டாது எழுதி பாஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிளாட்னா மனை. ஆனா அண்ணன் சொன்னார் பாத்தீங்களா, மணல்னு சொல்லிட்டு அதுவும் சேர்ந்தது தானே மனைனாரு. புத்திசாலித்தனமா சமாளிச்சிருக்காரு. மனை. ஒரு கை தட்டு போட்டுங்கப்பா. அக்கா நீங்க மட்டும் அந்த அக்கா கை கொடுங்க. போய் கை கொடுங்க. கை கொடுத்துங்க. அவ்வளவுதான் கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். ரெண்டு பேர் சேர்ந்து இல்லைங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீல்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். சொல்லுங்க. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். பாத்தீங்களா? அது ரைட். உங்க பேர் என்ன? என்ன ஊர்? செந்தில்குமார். நாமக்கல் தானே. என்ன பண்ணீங்க? எம்ஏ வந்து படிச்சிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். படிச்சிட்டு இருக்கீங்க. படிச்சிட்டு. வெரி குட். நீங்கக்கா? நான் வந்து படிக்கிறாங்க. 10வது தான் படிச்சிருக்கேன். என்ன ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க நாமக்கல்ல. உங்க பேர் என்ன? சத்யா. சத்யா. ரைட் ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேக்குறது பதில் சொல்லுங்க. அபார்ட்மெண்ட்னா தெரியும் இல்லையா? அபார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? மூஞ்சி முறை பாரு. நல்ல பாடி போட்ட பாபிலோன் நம்ம. அடுக்குமாடி குடியிருப்பு. அடுக்குமாடி குடியிருப்பு. நீங்க சொல்லுங்க.
அபார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? இவன் எங்க இங்க வந்தான்? உண்மை தெரிஞ்சிருமோ? எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்படி சொல்லலாம்? நீங்களா தான் யோசிச்சு சொல்லுங்க. எப்படி சொல்றது? மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? சொல்லுங்க, எப்படி சொல்லலாம் அத? அபார்ட்மெண்ட்னா தெரியும்ல? அடிங்கொய்யால என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. அது தமிழ்ல என்ன சொல்ற? தெரியல. தெரியல. இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. அடுக்குமாடி குடியிருப்பு அண்ணன் சொன்னாரு, அதே சொல்லலாம்ல? அடுக்குமாடி குடியிருப்பு. அப்புறம் ஏன் சொல்றது ரொம்ப நேரமா அவர் சொன்னா தப்பா இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல. அடுக்குமாடி குடியிருப்பு. சரியா? ஓகே ரைட்டு. வேணும்னா கரெக்டா இருந்தா வச்சுங்க, இல்லைன்னா விட்டுருங்கப்பா. உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங்ஸ் தாங்க. செக் பண்ணணும். நாங்க கீழே பாக்குறோம், இவரு செக் பண்ணாலும் யாருமே பண்ணானா மொத்தமா ஸ்ட்ராங் தான். இல்ல பண்ணுங்க. பில்டிங்ஸ் தாங்க. ஏய் 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 சூப்பர் சூப்பர். உங்க பேர் என்ன? என்ன ஊர்னே? சஞ்சய் காந்தி, சேலம் மாவட்டம், தேவூர். என்ன பண்றீங்க? பிஎஸ்என்எல் கான்ட்ராக்ட் பேசிக். அப்படியா? பேச மாட்டேன்னு ஏதோ அரசியல் பேசுற மாதிரியே பேசுறாரு. என்ன ஒரு டைப்பா பேசுறாங்க? வேலூர் மாவட்டம், ஆம்பூர்ல இருக்கீங்க. என்ன பண்றீங்க? இங்க வந்து கரஸ்பாண்டிங்ல வந்து டிகிரி படிக்கிறேன். சூப்பர். வெரி நைஸ். வந்து வர்க் பண்றேன். வெரி நைஸ் வெரி நைஸ். நீங்க என்ன? பேர் தேவா. சென்னை தானா? சென்னை தான். என்ன பண்றீங்க? வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஏண்டா நான் கதையா சொல்றேன். உங்க போட்டான்டா. ஸ்டைல்ல இருக்கீங்களா நீங்க? அப்படியே ஏதாவது சொல்லிருக்காங்களா? பத்தியலா? ஏன்னா அப்படிதான் என்ன வெறுப்பேத்தாத, அப்புறம் நான் குலகாரன் ஆயிடுவேன். அதனால அப்பாஸ் மாதிரி இருக்காரு. என் பேர் சந்திரன், சேலம் மாவட்டம், தேவூர், பிஎஸ்என்எல் ஒர்க் பண்றேன். சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அபார்ட்மெண்ட் தெரியுமில்ல? இல்ல டான்ஸ் ஆடுறதுல கீழே கல் இருந்தது, அதை இப்படி பண்ணேன். டேய், இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? அபார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? அதானே அண்ணே? சரி சார். சரி சொன்னா நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க. அபார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? கட்டிடம். கட்டிடம். எதுக்கு உச்சு நீங்க தப்பா சொல்லிட்டாரா? அப்ப நீங்க கரெக்டா சொல்லுங்க. குடியிருப்பு. ஓ பொழுதுபோக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னை இப்ப கேட்க முடியும். சரி நீங்க சொல்லுங்க. அபார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? குடியிருப்பு. குடியிருப்பு. தமாசே யாருகிட்ட பேசுறத பார்த்து பேசு, பட்டை கிளம்பிடுவேன். அபார்ட்மெண்ட்ங்கிறது குடியிருப்பு தானே? சரி அவ்வளவுதானே? அவ்வளவுதானப்பா, வச்சுங்க வேணா. உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வந்து பெப்பர் ஸ்டீவ்ல இருந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங்ஸ் தாங்க. சேக்கு பில்டிங் சாங் பேஸ்மெண்ட். உங்களுக்கு தனியா சொல்லணுமா? சரியா போச்சு. ஆளாளுக்கு பாடம் எடுத்து சேக் பண்ணுங்க. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட். ரைட் ஓகே. உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க? அரியலூர் மாவட்டம். பேர் மனோஜ். ஜெயங்கொண்டம். இங்க ஒர்க் பண்றேன். ஓகே. அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம், பிரகாஷ் ஷாம்பர். ஓகே. என்ன பண்றீங்க? இங்க அமிர்தா இன்ஸ்டியூட்ல படிக்கிறேன். சூப்பர். ராம்குமார், அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம். ஓ. ரூபன் தாஸ், பட்டாபிராம, நேவில ஒர்க் பண்றேன். நேவில? கவர்மெண்ட் சர்வெண்டா? இல்ல சார், கான்ட்ராக்ட். சரி ஓகே. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். இப்போ அபார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. அபார்ட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு? அடுக்குமாடி குடியிருப்பு. அடுக்குமாடி குடியிருப்பா? அடுக்குமாடி. அடுக்குமாடி. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறான்னு பார்க்கறேன். ஒரு நாளைக்கு உன்னை உள்ள கூட்டு போய் நொக்கு நொக்கறன்னு இல்லையா பாரு. அபார்ட்மெண்ட்னா தமிழ். குடியிருப்பு. குடியிருப்பு. அடுக்குமாடி. அடுக்குமாடி. டேய் தப்ப முடியாது நீ. டேய் இவங்க ரெண்டு பேரு அடுக்குமாடி சொல்லிருக்கீங்க. நீங்க அடுக்குமாடி குடியிருப்புன்னு இருக்கீங்க, அவர் வெறும் குடியிருப்புன்னு இருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் அவர் கை கொடுங்க. அவர் கை கொடுங்க. இவங்க ரெண்டு பேர் சொன்ன தப்பு. கை எடுத்துருங்க. ஐயோ மறுபடியும் தேரனத்து தெருவில் விட்டானுங்களா? இப்போ நீங்க கை கொடுங்க. இவங்க ரெண்டு பேர் சொன்னது கரெக்ட். அபார்ட்மெண்ட்னா அடுக்குமாடி. ஓகே. பலமா ஒரு கை தட்டிங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். ஓகே நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்முடைய பெப்பர் ஸ்டீவ் பெருமுடன் வழங்கிய பில்டிங் சாங் பேஸ்மெண்ட். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லைத்தனன் சார். நன்றி வணக்கம். இது பில்டிங் சாங். பில்டிங் சாங். பில்டிங் சாங்.